அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள், கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஒருவர் வந்திருக்கின்றார். அவர் யார் என்று அறிமுகம் செய்து வைப்பதற்கு முதலாக, இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்று அங்கே தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்து, அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் பல நீண்ட காலமாக கலைத்துறையிலே ஈடுபாடுடன் செயற்பட்டு வரும் இயக்குனர், பாடகர், இசையமைப்பாளர், அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இயக்குனராக கூட அவதாரம் எடுத்திருக்கின்றார், திரைப்பட இயக்குனராக. அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழ் கலைஞர்கள் மன்றத்தின் தலைவரான ஸ்ருதி பிரபா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் பிரேம். முதலாவதாக, தென்னிந்தியாவுக்கு சென்று திரைப்படங்களுக்கு இசையமைத்து இசையமைப்பாளராக அங்கே கால் பதித்தீர்கள். இலங்கையில் அதுவும் சிங்கள திரைப்படத்தை தற்போது இயக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். சிங்கள திரைப்படம் தொடர்பாக உங்களுடைய இப்போ தென்னிந்தியாவில் நான் ஒரு 3 திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். 3 திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். கடைசியாக ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண படம் உண்டிக்கொண்டி. அந்த உண்டிக்கொண்டி படம் நானும் ஸ்ரீகாந்த் தேவா சார் இணைஞ்சு பண்ணோம். அது ஆடியோ ரிலீஸ் பண்ணது விஜய் சேதுபதி, கே.எஸ். ரவிக்குமார் சார், இந்த மாதிரி பெரிய பட்டாளங்கள். அது என்னோடய 3வது படம். அது இல்லாமல் நிறைய படங்களுக்கு நான் இசையமைச்சிருக்கேன், என்னுடைய பேரில் இல்லாமல். நிறையா இயக்குநர்களுக்கு அவங்க, ஏன்னா ஒரு சிலர் புதுசாக வர்றவங்க அவங்க பேர்லேயே பண்ணுவாங்க, கேட்பாங்க, லிரிக்ஸ் எல்லாம் இருக்குது, நான் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ நம்ம அந்த பண்ணி கொடுக்குறோம். அது இப்போ ஆக்சுவலாக நான் தென்னிந்தியாவில் போயிட்டு நான் பண்ணணுன்ற என்ற ஒரு விஷன் இருந்துச்சு. அந்த விஷனில் தான் நான் அந்த 3 படம் நான் இசையமைக்க எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. இப்போ அதுக்கப்புறம் நம் நாட்டில் இலங்கையில் ஆக்சுவலாக நான் இலங்கையில் தமிழ் படங்கள் அந்த காலத்தில் ரொம்ப காலமாக இருந்தாலும், அதுக்கு பிறகு அந்த தமிழ் படம் ஒரு 83 காலகட்டத்துக்கு அப்புறம் வரல, நிறைய படங்கள் இல்லை. ஸோ அதனால் தமிழில் ஆல்பம்ஸ் அப்படி இப்படி ஒரு சில ஆல்பம்கள் தான் ஒளிபரப்பாச்சு. அப்போ நானும் அதனால தான் நான் தென்னிந்தியாவுக்கு போயிட்டு அங்கே ஒரு படம் பண்ணணுன்ற, மியூசிக் டைரக்டராக பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. அதை நான் முடித்த பிறகு தான் இப்போ இலங்கையில் ஒரு தமிழ் படங்கள் இப்போ வந்துட்டு இருந்தாலும் ஒரு சில படங்கள் வருமான ரீதியாக கமர்ஷியலாக வெற்றி பெறலை. அப்போ நான் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, கமர்ஷியலாக வெற்றி பெறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிங்கள படத்தை தயாரித்து, அதாவது தயாரிப்பு ப்ளஸ் இயக்கம் பண்ணி அது மூலியமாக ஒரு இயக்குனராக வரணுன்றது. அது இல்லாமல் நம்ம நிறையா விளம்பர படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். விளம்பர படங்கள் நிறையா இப்போ சிங்களம், தமிழ், அங்கே சென்னையிலையும் சரி கொழும்புலையும் சரி நிறையா விளம்பர படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் எனக்கு இந்த படம் ஒரு ரீமேக் பண்ணுற படம்னு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிட்ருக்கு. அந்த படம் அடுத்த மாதத்தில் உள்ள ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னொரு குறுகிய காலகட்டத்தில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த திரைப்படத்தில் இலங்கையில் நடிக்கக்கூடிய சிங்கள கலைஞர்கள் யார் யார்? ஆமாம், இந்த திரைப்படத்தில் இலங்கையில் முன்னணி கலைஞர்கள் நடிக்கிறாங்க. அதாவது ஸ்ரீகாந்த் மெண்டிஸ் நடிக்கிறாரு, மகேந்திர பெரேரா நடிக்கிறாரு, பபோதா நடிக்கிறாங்க, ராட்னி வர்ணகுலசூரிய நடிக்கிறாரு, மிஹிர, அப்படி பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாளமே, சிங்களத்தில் நம்பர் 1 ஆர்டிஸ்ட் பட்டாளமே நடிக்கிறாங்க அதில். சரி, இப்போ நான் முதலாவது எனக்கு இருக்கக்கூடிய கேள்விக்கு வருகிறேன். அதாவது குறிப்பிட்டிருந்தீர்கள் 83க்கு பிறகு தமிழ் படங்கள் வருவது குறைந்து விட்டது இலங்கையில். இதற்கு யார் பொறுப்பு கூறும்? இல்லை, 83க்கு அப்புறம் தமிழ் படம் வராததுக்கு காரணம் இலங்கையில் நடைபெற்ற அந்த வன்முறைகள் காரணமாக தமிழ் நிறையா ஸ்டூடியோஸ் நிறையா தீக்கிரையாக்கப்பட்டுச்சு. அதாவது நிறைய கலைஞர்கள் இங்கேருந்து போயிட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் வரல. அதுக்கு பிறகு நிறைய அந்த காலகட்டத்திலேருந்தே தான் நம்மளுடைய சினிமா சரிவுகள் ஆரம்பிச்சுது. கலைத்துறையிலையும் சரி, இலங்கையினுடைய சினிமா துறையிலையும் சரி சரிவுகள் ஆரம்பிச்சுது. ஆரம்ப காலகட்டத்தில் இலங்கையில் தமிழ் படம் இருந்தது. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் சிங்கள படத்தை தயாரித்தவர்களே தமிழர்கள் தான். அதான் முதலாவது சிங்கள படத்தை தயாரித்தவே தமிழர் தான்.
ஸோ அப்போ அந்த காலத்தில் வந்து அது இருந்தது அப்படியே அந்த 83 காலகட்டத்துக்கு அப்புறம் முற்றாக இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு இருந்தது. அதாவது சரிவு இருந்ததுன்னா அந்த காலத்தில் தமிழ் படங்கள் இலங்கையில் கோமாளிகள் ஆகட்டும், நாடு போற்ற வாழ்கள் ஆகட்டும், அனுராகம், நானுங்கள் தோழன்கிற மாதிரி எல்லாம் சில்வர் ஜூப்ளி படங்கள் தான் வந்திருக்கு. ஸோ அந்த அப்போ அந்த நேரத்தில் 83 காலகட்டத்தில் இந்த படங்கள் இல்லாத காலகட்டத்தில் திரும்ப தென்னிந்திய படங்கள் வந்து இங்கே நிறைய ஆக்கிரமித்து அந்த நேரத்தில் அதனுடைய பெரிய தாக்கம் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து தென்னிந்திய அந்த சினிமா வரும், இங்கே வரல சிங்கள சினிமாவும் வரும். அப்போ நாங்கள் தமிழ் படம் இங்கேருந்து வந்தாலும் தியேட்டர் கிடைக்காது. அதனால் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரல, நிறைய கலைஞர்கள் அதனால் விட்டு போயிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி 2 பக்கம் அந்த நடுவில் அகப்பட்ட மாதிரி ஆகிட்டோம். இங்கிட்ட சிங்கள சினிமாவும் நம்மளை ப்ரெஷர் இருக்கும், அங்கே தமிழ் சினிமா, தென்னிந்திய தமிழ் சினிமாவோடையும் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய கலைகள், நம்மளுடைய சினிமா இதெல்லாம் வளர முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் நாட்டை விட்டு போயிட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் வரல. அதுதான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். நன்றாக தெரிகின்றது. தென்னிந்தியாவிலிருந்து வரக்கூடிய சினிமாவினால் தான் நமது சினிமா முட்டுக்கட்டையாக இருக்கிறது. நமது சினிமாவுக்கு வளர முடியாமல் போனதற்கான காரணம் இதுதான். அப்படி என்றால் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் கலைஞர்கள் மட்டுமல்ல, ஆமாம், ரசிகர்களும் இல்லை. அதான் இப்போ நான் சொல்கிறேனே, அந்த தென்னிந்திய சினிமா வந்து இப்போ அதை வந்து முட்டி மோத முடியாது. ஏன்னா அதை வந்து எல்லா நாடும் ட்ரை பண்ணிடுச்சு. சிங்கப்பூர் ஆகட்டும், மலேசியாவாகட்டும், தமிழர்கள் நிறைய வாழ்கிற இடங்களில் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட்டு அந்த சினிமா, தென்னிந்திய சினிமா வந்து நாங்கள் வந்து பீட் பண்ண முடியாது. ஏன்னா அது இப்போ எங்கேயோ இருக்குது. அது 100 ஆண்டு கடந்து அது டெக்னாலஜி வளர்ந்து இன்றைக்கி சர்வதேச ரீதியில் 1வது 2வது இடத்துல அந்த தென்னிந்திய சினிமாக்கள் இருக்கும்போது நம்ம இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கோம். வளர்ந்து இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி கொஞ்சம் காணாமல் போயிட்டு திரும்ப இப்போ தான் நம்ம பூஸ்ட் ஆகி வர்றோம். அப்போ நாம் வந்து இப்போவே நாங்கள் அங்கெல்லாம் முட்டி மோத முடியாது. ஸோ இல்லை, நான் மன்னிக்கவும், இதை ஏன் கடந்த காலங்களில் செய்திருக்கக்கூடாது? இப்பொழுது தானே ஒரு தென்னிந்திய சினிமா வந்தவுடன் பரவலாக கட் அவுட் வைக்கப்பட்டு பால் ஊற்றி மாலை எல்லாம் போட்டு எல்லாம் கொண்டாடுறாங்க. இதை ஏன் நாங்கள் ஆரம்பத்திலே செய்திருக்க முடியாது? அதாவது இலங்கை தமிழ் படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அங்கே வரக்கூடிய தென்னிந்திய படங்களை கொஞ்சம் ஓரம் கட்டுவது ஏன் நாங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இல்லை, அதுதான் அது ஓரம் கட்டுற நடவடிக்கை எடுக்கலை. என்னென்னா அது எல்லாம் தான் ஒரு ஊடகங்களும் அப்படி தான். அதாவது தென்னிந்திய சினிமாவை நம்பியே நிறைய ஊடகங்கள் இங்கே இருக்காங்க. சரியா? அப்போ அந்த பாடல்கள் இங்கே வந்து இந்த படம் எப்போ வர அந்த காலத்தில் இருந்தது. அந்த காலத்தில் வந்து ஒரு பாடல் தென்னிந்திய சினிமாவில் ஒரு பாடல் ரிலீஸ் ஆச்சுன்னா அது வானொலிகளில் ப்ளே ஆகும். அந்த வானொலிகளில் முதல்ல அதை தான் ப்ளே பண்ணுவாங்க. நம் நாட்டு பாடல்களோ நம்ம இங்கே கலைஞர்களை ப்ளே பண்ண மாட்டாங்க. அப்போ அது ரிலீஸ் பண்ணணுன்னு இந்த படம் எப்போ வரும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் அந்த காலத்துலலாம் 1 வருஷத்துக்கு பிறகு தான் படங்கள் வந்திருக்கு. இப்போ எம்ஜிஆர் படம் அங்கே ஓடி 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஸ்ரீலங்காவுக்கு வரும். அப்போ இந்த படம் எப்படா வரும்னு அந்த காலத்தில் பார்த்துட்டு இருந்து அந்த படத்தை போய்ட்டு க்யூவில் இருந்து சண்டை பிடிச்சி அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க ரஜினிகாந்த் கவுண்டமணி அந்த படத்தில் மாதிரி போயிட்டு பார்ப்பாங்க. அந்த கிரேஸ் இருந்தது. அப்போ இந்த வானொலிகளும் ஒரு சில மறைமுகமான ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த தென்னிந்திய பாடல்கள் ப்ரொமோட் பண்ணி அப்படி வந்தனால அந்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப ஒரு வரவேற்பை கொடுத்து அப்படி பார்ப்பாங்க. அப்போ நம்ம படங்கள் வந்து அந்த நிலையில் அடிபட்டு போகும். அது அப்படியே அது தொடர்ந்துக்கிட்டே வந்துட்டுருக்கு. இன்னமும் எங்களுடைய தமிழ் சினிமாவை எடுத்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கலைஞர்களுக்கு சிங்கள சினிமாவிலே வாய்ப்பு கிடைத்தது. சிங்கள டெலிட்ராமாக்கள் வாய்ப்பு கிடைத்து அதன் மூலமாக பாதி பேர், குறிப்பாக தர்ஷன், தர்மராஜ் போன்றோர் மிக உச்சத்துக்கு சென்றார். ஆனால் இப்படி ஏன் நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை? ஒரு குறிப்பிட்ட தர்ஷன், தர்மராஜ் என்றால் அவரோடு இப்போது போய்விட்டது. இப்பொழுது வேறு யார் கலைஞர்களையும் சிங்கள சினிமாவிலோ சிங்கள தொலைக்காட்சி நாடகங்களோ காண முடிவதில்லை. இதுக்கு என்ன காரணம்? அதாவது சிங்கள கலைஞர்களுக்கு வந்து தமிழில் வந்து ஐடென்டிஃபை பண்ணாமல் நிறைய, அதாவது தமிழ் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மியூசிக் எடுத்துக்கிட்டாலும், ஆக்டிங் எடுத்துக்கிட்டாலும், எல்லா பர்ஃபார்மன்ஸும் எடுத்துக்கிட்டாலும் நிறையா, அதாவது அவங்களுக்கு இணையாக இருக்காங்க. பட் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல. அவங்க சரியான முறையில் வந்து இவர் இந்த டேலண்ட்டில் இருக்காருன்றது தெரியுதில்லை. அது அப்படி தர்ஷன் தர்மராஜ் ஒரு சிங்கள படம் மூலிமா வாய்ப்பு வந்தனால அவரோட நடிப்பு திறமை தெரிய வந்துச்சு. அது இல்லாமல் நிறைய கலைஞர்கள் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. கொடுத்தா வந்து கமல்ஹாசன் லெவலில் பண்ணக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க, அதே லெவலில் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க எல்லாமே. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில், மட்டக்களப்புலலாம் இப்போ படங்கள் வந்துகிட்டு இருக்கு, நிறைய திறமையோடு வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஏராளமான கேள்விகள் இருக்கின்றது, ஏராளமான சந்தேகங்கள் இருக்கின்றது. அதற்கு முதல் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது. இன்று நாம் எமது கலையகத்திற்கு வரவழைத்திருக்கின்றோம் பாடகர், இயக்குனர், இசையமைப்பாளர், அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழ் கலைஞர்கள் மன்றத்தின் தலைவராகவும் அதேபோன்று புதிதாக இயக்குனராகவும் அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய ஸ்ருதி பிரபாவோடு தான் பேசி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த மன்றத்திற்கு வருவோம். இலங்கை தமிழ் கலைஞர்கள் மன்றம். எனக்கு தெரிந்த வரையில் ஏராளமான மன்றங்கள் வந்து போயிருக்கிறது. சில காரணங்கள்னால் மன்றம் கலைக்கப்பட்டு ஆரம்பத்தில் மன்றம் கூட்டப்படும் போது ஒரு பிரம்மாண்டமாகவோ அல்லது சிறப்பான முறையிலேயோ அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படும். பிறகு கொஞ்ச காலம் போது அவர் இப்படி சொல்கிறாரு, அதனால் எங்களுக்கு சரி வராது, இவர் அப்படி செய்கிறாங்க, எங்களால் சரி வராது, இப்படி ஒவ்வொருத்தராக பிரிந்து அந்த மன்றங்கள் மூடும் நிலைமைக்கு ஆளாக்கப்படும். உங்களுடைய மன்றம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக ஆரம்பித்தது? ஆமாம், என்னோட மன்றம் வந்து ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்து நம்மளுடைய கலைஞர்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு மனதால் நம்மளுக்கு மனதில் தோணணும். நம்மளுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கணுன்ற தோன்றும் போது தான் நம்மளுக்கு அந்த சேவை, அதுதான் ஒரு உண்மையான கலைஞனுக்கான அழகு. அதான் இப்போ நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா ஏன் மற்றவங்களுக்கு கிடைக்குதில்லைன்னு நான் யோசித்தேன். நான் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு மன்றம் ஆரம்பித்தாங்க. அதுக்கு இல்லாமல் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட சீனியர்ஸ் எல்லாம் ஆரம்பித்து அது எங்கே இருக்குது, என்ன பேரில் இருக்குன்னு தெரியல. அவங்க ஒரு குறிப்பிட்ட சிலர் கொஞ்சம் விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு பிறகு நான் யோசித்தேன், நான் இன்னொரு மன்றம் ஆரம்பித்தாங்க, இசை மன்றம் ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ அதில் போயிட்டு நான் சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதாவது சிங்கள கலைஞர்களுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு தியேட்டரில் கூட உங்களுக்கு ஒரு படம் சினிமா பார்க்குறதுக்கு முதல் சினிமாவை நீங்கள் கலைஞனாக இருந்தால் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பாஸ் கிடைக்கும் ட்ரெயினில் போகிறதுக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பஸ் பாஸ் இருக்குது வருஷத்துக்கு இந்த மாதிரி. அப்புறம் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. அப்போ முதல்ல வந்து அந்த லோன் ஃபெசிலிட்டி வந்து எல்லா கலைஞர்களுக்கும் கொடுத்துருந்தாங்க, பெரும்பான்மை கலைஞர்களுக்கு கிடச்சிருந்தது. அப்போ நான் வந்து அப்போ தான் சென்னையில் இங்கே வந்துருந்தப்போ அப்போ நான் விசாரித்து நிறைய பேர்ட்டு கேட்டேன் இந்த மாதிரி என்னென்னு. அப்போ வந்து எனக்கு அந்த லோன் ஃபெசிலிட்டியும் நான் சிங்கள ஒரு கலை இதில் இருக்கேன். நான் அது பேர் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், ஏன்னா மக்களுக்கும் தெரியும். அது வந்து இந்த அந்த பேரும் மறந்துச்சு, சங்சதே. ஆமாம். அப்போ அதில் கலாகரவான் சந்ததியில் இருந்தேன். அப்போ அதில் வந்து எனக்கு இந்த லோன் கிடச்சிருச்சு. அப்போ நான் பார்த்தேன் என்னுடைய மற்ற சக கலைஞர்களுக்கெல்லாம் கிடச்சி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ண இல்லை அப்படி ஒன்றும் தெரியாது எங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்போ தான் நான் அந்த நேரத்தில் இருந்த பிரதம மந்திரி செக்ரட்டரியை நான் போய்ட்டு மீட் பண்ணி நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது. அந்த நேரம் பிரதமராக இருந்தவர் பேரை குறிப்பிட. ஆமாம், அந்த நேரம் பிரதமராக இருந்தார் திரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். அப்போ அவர்கிட்ட போயிட்டு நான் பேசினேன். இப்போ அவர்கிட்ட செக்ரட்டரியை போயிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் இருக்குது, கலைஞர்களுக்கு கிடைக்கல, ஏன் அது எங்களுக்கு கிடைக்கல தான் எங்களோட மற்ற கலைஞர்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், அதாவது உங்களோட அமைப்பாக யாரும் இல்லை, ஒரு ரெஜிஸ்டர்டு அமைப்பு இன்னும் யாருமே கொண்டு வந்து சப்மிட் பண்ணிடல, உங்களை ஒன்றும் தெரியுதில்லை யாருக்கும், கலைஞர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டார். அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100-200, அதாவது கொழும்புலேயே 100 கலைஞர்களுக்கு மேலே இருக்காங்க, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் இப்படி செய்யுங்க. அவர் சொன்னார் இன்னொரு இதில் வந்து இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இதெல்லாம் போகிறதுக்கு டைம் இல்லை, இன்னொரு வேறு ஒரு கலைஞர் இதில் நான் பேசி தரோம் அப்படின்னு இன்னொரு ஒரு சங்சதையில் பேசிவிட்டு அதன் மூலயமா நான் ஒரு 100-125 கலைஞர்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி எடுத்து கொடுத்தேன். அதில் ஒரு 20-30 கலைஞர்களுக்கு லோன் டிரான்சாக்ஷன் ஆச்சு. ஸோ அப்போ அதை தான் நான் செய்தேன். ஏன்னா எனக்கு கூட அந்த நோக்கம் இருந்துச்சு, செய்யணும், நம்மளோட சக கலைஞர்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற நோக்கம் இருந்தனால அதை செய்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு திரும்ப நான் வந்து இன்சூரன்ஸு நம்ம கலைஞர்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அப்புறம் ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கலைஞர்களுக்கு வந்து ஒரு 100 பேருக்கு இந்த மன்றம் சார்பில் அவார்டும் கொடுத்துருந்தேன், செலக்டடில். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு இந்து மன்றம் நடத்தின ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இருந்துச்சு. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அதாவது இலங்கையில் வந்து பாடல் வந்து லோவே செமான்னு ஒரு பாடல் இருந்தது. சிங்கள கலைஞர்கள் எல்லாமே அந்த பாட்டு, ஜிப்சி சுனில் அவர் தான் செய்திருந்தாங்க. சிங்கள கலைஞர்கள் எல்லாமே அந்த பாட்டில் வருவாங்க, லோவே செமா. ஆமாம். அப்போ நான் சின்னதாக இருக்கும்போது எனக்கு அப்படி ஒரு யோசனை இருந்துச்சு, இப்படி ஒரு பாட்டு நம்ம தமிழில் யாருமே இல்லையே அப்படின்னு. அப்போ தான் எனக்கு அந்த நேரத்தில் இந்து மன்ற அமைச்சராக இருந்தார் திரு மனோ கணேசன், அவர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி ஒன்று பாடல் இல்லை, இந்த பாடல் செய்வோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் சரி அப்படின்னு. அப்புறம் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து கூட வேறு இடத்துல பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் அவர்கிட்ட ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அதை வந்து நெலும்பொக்குடைக்கு மாற்றி ஒரு பெரிய கிராண்டாக நடத்தினோம். அன்னைக்கு கூட நான் இலங்கையினுடைய தமிழ் பாடல்கள் மாத்திரம் தான், சினிமா பாடல்கள் தான் வந்து ஒளிபரப்பாகணும், ப்ளே பண்ணோம் பேக்ரவுண்ட் இந்த இது ஆர்கெஸ்ட்ரா. அப்போ அந்த நேரத்தில் நான் சிங்கள கலைஞர்கள் தான் ஆர்கெஸ்ட்ராவில் இருந்தாங்க, வாசித்தாங்களாம்.
அப்போ நாங்கள் ரிஹர்சல்லாம் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க இது வந்து சினிமா பாட்டா அப்படி இந்தியா பாட்டா? நான் சொன்னேன் இல்லை, இங்கே பண்ண பாட்டுகள். ஆனால் அவ்வளோ திறமையாக நேர்த்தியாக இருந்தது, அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது, அவ்வளோ நல்ல ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அந்த பாடல்லாம். ஸோ அப்போ அவங்க கூட அதை பிரமிச்சாங்க, அடே இந்த பாட்டெலாம் இப்படிலாம் இருந்துச்சா அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அப்போ அதுக்கு அது அந்த நேரம் தான் அந்த பாடல்களையும் நான் 30 பேரை வச்சு நான் அந்த பாடலை செய்து, அதாவது நான் நினைக்கிறேன் சுதந்திர சதுக்கத்தில் ஒரு 30 பாடல்களை வச்சு பாடி அதை விஷுவல் பண்ணி செய்கிறது வந்து பெரிதான கஷ்டம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தா செய்தேன். அப்போ அதாவது நம்மளுக்கு ஏதாவது நம்ம கலைஞர்களுக்கு நான் செய்யணுன்ற ஒரு மோட்டிவ் இருக்கணும், மனசில் தோணணும். அதாவது இந்த காலகட்டத்தில் நிறைய மற்ற இன்னொரு கலைஞருக்கு கிடைக்கிற வாய்ப்பே தட்டி பறிக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு அப்படி தோணலை. எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் எந்த வாய்ப்பை எனக்கு தேடிக்கலான்ற நம்பிக்கை இருக்குது. அப்போ எனக்கு பிரபஞ்சம் செய்யும் கண்டிப்பாக. அதனால் நான் வந்து நான் மற்றவங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு தோணும்போது என்னை அவர் பார்த்துப்பார். சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த இலங்கை தமிழ் கலைஞர்கள் மன்றத்தை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த மன்றத்தின் மூலமாக கடந்த 2 வருடங்களாக இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதற்கு பிறகு வேறு வேறு அமைச்சர்கள் எல்லாம் வந்தார்கள். ஆனால் இந்த புத்தசாசன அமைச்சுக்கள் தான் கலாச்சார அமைச்சும் வரும். நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கவில்லையா ஜனாதிபதியோடு சரி இல்லை புத்தசாசன அல்லது கலாச்சார அமைச்சுக்கு சென்று எங்களுக்கு இப்படி ஒரு மன்றம் இருக்கின்றது, ஒரு சங்கம் இருக்கின்றது, ஏதாவது உதவி செய்ய முடியுமா? எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க எங்களுடைய கலைஞர். அது வந்து நம்மளுக்குன்னு தனியாக உதவி செய்ய நான் அதை ட்ரை பண்ணிட்டேன். உதவி செய்ய தனியாக ட்ரை பண்ணல. அதோட வீட்டு திட்டம் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அது சைனீஸ் கவர்மெண்ட்டோட சேர்ந்து வீட்டு திட்டம். அதுக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் போட்டிருக்கோம். அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் இன்னும் அது கூட அந்த முல்கால் அத்திவாரம் கூட இன்னும் வைக்கலை, பட் அது நாங்கள் உங்கள கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த திட்டம் வரும்போது அது தவிர வேறு நலத்திட்டங்கள் ஒன்றுமே வந்து பண்ணலை. பட் இனி வரும் நலத்திட்டங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும்னு நம்புகிறேன். நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிறையா இப்போ கல்ச்சரல் இதோட பேசிகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள். அதோட நாங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தின என்னென்னா அந்த இந்த நாட்டின் சூழ்நிலைனால ஃபண்ட்ஸ் இல்லை, அது இப்படி நிறையா அவார்ட் ஃபங்க்ஷனே தள்ளி போச்சு. எங்கே அதாவது தமிழ் கலைஞர்களுக்கு மட்டும்தான் ஃபண்ட்ஸ் இல்லையா இல்லை எல்லா கலைஞர்களுக்கும்? பொதுவாக எல்லா கலைஞர்களுக்கும் ஃபண்ட்ஸ் இல்லைன்னு தான் அது சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் செய்யலை. அதாவது அவார்ட் ஃபங்க்ஷனே அவங்க தள்ளி போட்டு தான் செஞ்சேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் செய்துட்டு வந்தாங்க. அப்போ அதுக்கடையில் இப்போ எலெக்ஷனும் வந்துருச்சு. பார்ப்போம் அடுத்து என்ன ஆட்சி மாற்றம் வருதா இல்லையா. சரி, இப்பொழுது இன்று சாதாரணமாக இன்று 15ஆம் தேதி, அதாவது இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு சரியாக அடுத்த வாரம் இன்னும் 5 நாட்களில் தேர்தல், ஜனாதிபதி. இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முதலாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஊடகங்களிலே ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு சங்கம், நாங்கள் ஒரு அமைப்பு, இன்னும் ஒரு 10 பேர் சேர்ந்து சங்கம், நாங்கள் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம், மக்களே நீங்களும் இவருக்கு ஆதரவு தாருங்கள் என்று ABC வேட்பாளர்களுக்காக இவ்வாறு கலைஞர்கள், சிங்கள கலைஞர்கள் தங்கள் ஒவ்வொரு கலைஞர் அமைப்புகள் இப்படி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அல்லது மீடியா பிரீஃபிங் வைத்து தெளிவுபடுத்துகின்றார்கள், ஊடக சந்திப்பு வைத்து. நான் கேட்கின்றேன், ஏன் தமிழ் கலைஞர்கள் ஒன்றியமாக நீங்கள், மன்றமாக நீங்கள் சேர்ந்து சரி நாங்கள் இந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குகின்றோம், நிச்சயமாக இவர் வெற்றி பெறுவார், இவர் வெற்றி பெற்ற பிறகு இவர் ஜனாதிபதி ஆகிய பிறகு தமிழ் கலைஞர்களுக்கு ஆரோக்கியமான சேவைகளை செய்வார் என்று ஏன் நீங்கள் முன்னெடுக்கவில்லை? நான் அதுக்கு நல்ல ஒரு பதில், நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு அரசாங்கமும் வந்து தமிழ் கலைஞர்களை சரியாக கவனிக்கலை. நிச்சயமாக எந்த அரசாங்கமும். அப்போ அந்த காலத்தில் வந்து எங்களை ஒரு கண் துடைப்பாக ரைட்டு, நாங்கள் இப்போ சிங்கள ஒரு ப்ரோக்ராம்ஸ் நடந்துச்சுன்னா ஒரு பேருக்கு ஒரு தமிழ் பாடல் அப்படின்னு அதில் ஒளிபரப்புவாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் எப்போவுமே நாங்கள் வந்து 2ஆம் பட்சமாக தான் இங்கே பார்க்கப்படுறோம். நான் இதை வந்து நான் பார்லிமெண்ட்டில் கூட நான் ஒரு மீட்டிங்கில் போனப்போ கூட சொன்னேன். அதாவது நாங்கள் இப்படி ஒரு கலைஞர்கள் இருக்கோன்னு நிறைய பேருக்கு தெரியுதில்லை. பெரும்பான்மை சிங்கள மத்தியில் வந்து தெரியுதே இல்லை இப்படிலாம் இருக்காங்களான்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், இப்போ அதாவது எங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய வாய்ஸ் இல்லை, இருந்தாலும் கூட எங்களுக்கு நாங்கள் வந்து இதை வந்து இந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் ஒரு சைலண்ட் ஒரு இதாக தான் இருக்கணும். ஏன் சொல்லுங்கள், இப்போ நாளைக்கு யார் வாரான்னு தெரியாது நம்மளுக்கு. அப்போ நாங்கள் இப்போ பேனர் போட்டுக்கிட்டு நாங்கள் இவருக்கு சார்பாக செஞ்சோன்னே நாங்கள் இருக்கிறதே கொஞ்சம் பேர், நாங்கள் அதாவது எங்களுக்கு கிடைக்கிறதே இதெல்லாம் கழிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் தான் கிடைக்க போகுது எங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். அது கூட இல்லாமல் போயிருமான்ற ஒரு சந்தர்ப்பனால தான் ஒரு தயக்கம் மட்டும் இல்லை. அதான் அந்த ஏன்னா நான் இப்போ போய் பேசி நான் இங்கே இவங்களோட பிராண்ட் ஆகிடுவேன், இல்லை இன்னொருத்தங்களோட பிராண்ட் ஆகிட்டா ரைட் அவங்களோட பிராண்ட் தானே, அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணாங்க,
அவங்கள விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த நேரத்தில் சைலண்ட்டாக இருக்கேன் நான். ஏன்னா எந்த இடத்துலையும் போய்ட்டு பிராண்ட் ஆகிட்டா வந்து என்ன நினைக்கணும்னா நாளைக்கு யார் வரான்னு தெரிய போகுது. ஸோ அப்போ நாங்கள் சும்மா எல்லாமே சொல்லுவாங்க, வாங்க நாங்கள் வந்து அதை தரோம் இதை தரோன்னு சொல்லுவாங்க. அது வரல இந்த வரலையும் யாரும் ஒன்றும் செஞ்சதில்லை, தமிழ் கலைஞர்களை கூப்பிட்டு யாரும் ஒன்றும் செஞ்சதில்லை. ஸோ அதனால் நான் யோசித்தேன், இப்போ வந்து நாங்கள் சைலண்ட்டாக இருப்போம். அதாவது அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட் பண்ணுறதெல்லாம் அது அவங்களோட பர்சனல். அப்போ அதில் நம்ம தலை போட முடியாது. அப்போ நாங்கள் கூப்பிட்டு இப்போ இந்த நேரத்தில் வந்து இப்போ நாங்கள் கலைஞர்களை பார்க்குறதா, இந்த நேரத்தில் இருக்க நாங்கள் சாப்பாட்டை பார்க்குறதா, இல்லை நாங்கள் அதை பார்க்குறதான்ற பெரிய ஒரு ஒரு தீர்மானத்துக்குன்னு சொல்லுவாங்க சிங்களத்தில், ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. அப்போ நாங்கள் ஆழ சிந்திக்கணும். இப்போ இந்த பெரும்பான்மை மக்கள் மாதிரி அந்த நுனிப்புல் மேயக்கூடாது. நுனிப்புல் மேய்ஞ்சி தான் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இப்போ ஒரு இதை சந்தித்தோம். ஸோ வந்து அது வந்து நாங்கள் அப்போ அதனால் அந்த இதை வந்து நாங்கள் இந்த முறை வந்து எப்போவுமே நம்ம நான் நினைக்கிறேன் நம்ம சிறுபான்மை சமுதாயம் வந்து நல்லா யோசிக்கிறாங்க, ரொம்ப எதுவுமே நல்லா யோசிப்பாங்க, யோசித்து தான் முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதனால் ஆனால் கலைஞர்களையும் கொண்டு அப்படி பிராண்ட் பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் என்னுடைய இருக்கலாம், என்னுடைய விஷயம் இருக்கலாம், சரி நான் இவருக்கு போடலாம், நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு. பட் நான் எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி இவன் வந்தால் காட்டணும் அப்படி ஒரு பிராண்ட் பண்ண விருப்பம், நம்ம சைலண்ட்டாக சேர்ந்துட்டு போவோம். இன்னும் ஏராளமான கேள்விகள் இருக்கின்றது. அதற்கு முதல் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்று இயக்குனர், பாடகர், இசையமைப்பாளர், அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் தலைவர் ஸ்ருதி பிரபாவோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். நீங்களும் அரசியலில் இருந்தீர்கள், தேர்தல் ஒன்றிலே போட்டியிட்டீர்கள், மக்களுக்கு உங்களை தெரியும். அதாவது கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட மக்களுக்கும் பரவலான அரசியல் மேடையில், அதாவது அரசியலோடு இருப்பவர்களுக்கும் உங்களை பற்றி தெரியும். மீண்டும் அரசியலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? ஆக்சுவலாக தாராள பிரபு என்று சொல்வதை போன்று ஒரு தாராள மனசு உங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக அரசியல்வாதிகள் என்றால் இந்த தாராள மனசு இருக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், நானும் அரசு ஒரு தேர்தலில் போட்டிட்டேன். பட் அதில் வந்து நான் ஒரு 7 பேர் செலக்ட் பண்ணாங்க, நான் 8ஆவதாக வந்தேன். அப்புறம் திரும்ப எனக்கு வாய்ப்பு வந்தது, வந்து இதை செய்யுங்க அப்படின்னு. பட்டு அரசியலில் அதான் நீங்கள் தாராள சொன்னது, அரசியலில் ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு மந்திரி பதவி கிடைச்சும் நான் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் என்னுடைய இசைக்காக நான் இந்தியாவுக்கு போனேன். ஏன்னா எனக்கு வந்து அதாவது கொழும்பு மாநகர சபையில் எனக்கு வாய்ப்பு வந்தது. அதாவது என்னோட முன்னாடி இருந்தவங்க ஒருத்தர் இறந்து போனார், அதுக்கு பிறகு 2 பேர் விலகிட்டாங்க, அதுக்கு பிறகு எனக்கு வந்தது அந்த வாய்ப்பு. அப்போ நான் அந்த நேரத்தில் ஏலான்னு சொல்லிட்டேன். எனக்கு அதாவது அதுக்கு தான் போட்டி போட்டது. பட் அதுக்கு பிறகு நான் வந்து என்னுடைய அந்த இசைத்துறையில் எனக்கு விஷன்ஸ் இருந்தது. நான் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் ஆக்சுவலாக நான் எனக்கு வந்து எப்போவுமே வந்து சேவை செய்யன்ற மனப்பான்மை எப்போ இருக்கும், யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும், அந்த மாதிரியான ஒரு இது வந்து எனக்கு பாடிக்குள்ளே இருக்குது எனக்கு. அப்போ அதனால் என்னைய வந்து அரசியலில் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ நான் அதுக்கு ரொம்ப நெருங்கி பழகினாலும் நான் என்னோடய இசை கச்சேரிகள் நிறைய இதுகள் செய்துட்டு இருந்தனாலேயே என்னைய அதில் அந்த வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதுலேயும் வந்து நான் ஃபஸ்ட் டைமே நான் பிரமிக்கிற அளவில் நான் வந்துட்டேன். நான் வந்து அந்த இதுக்குள்ளே வந்துட்டேன், 10க்குள்ளே வந்துட்டேன், 10க்குள்ளே 8ஆவதாக வந்துட்டேன். ஸோ அப்போ அதில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடந்தது. நான் அப்புறம் அந்த அரசியல் மந்திரி பதவி வந்து இதுக்கு எப்போ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எனக்கு அது பெரிய இஷ்யூ இல்லை, மந்திரி பெருசாக நான் யோசிக்கலை. என்னுடைய மியூசிக்கில் வந்து நான் இந்த டார்கெட் ஒன்று இருந்துச்சு, எனக்கு தென்னிந்தியாவில் சினிமாவில் நான் மியூசிக் பண்ணி படம் பண்ணணுன்றது. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கூட அதில் தான். அப்புறம் யோசிச்சேன், சரி நான் அதில் செஞ்சு எப்போயாவது சேவை செய்யலாம் தானே. அப்புறம் அதை முடிச்சுட்டு வந்து தான் நான் இந்த தமிழ் ஆர்டிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து அது மூலியமாக நான் செஞ்சுட்டு வரேன். இப்போ நான் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் என்னுடைய கலைஞர்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை நிறைய பேருக்கு பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் பர்சனலாக. அதனால தான் நான் வந்து அதை திரும்ப தொடரன்றது எனக்கு பெருசாக இல்லை. ஸோ பட்டு அதனால என்னுடைய சேவைகளை வந்து நான் என்னுடைய மன்ற சார்பாக, அப்புறம் சீதா மிஷன் ஒரு அமைப்பு இருக்குது, அதிலே ஒரு தலைவராக இருக்கேன். ஸோ அதன் மூலயமா என்னுடைய அந்த சைட்லேயும் நான் செய்துட்டு போயிட்டுருக்கேன். அதான் சேவை செய்கிறதுக்கு அரசியல் தான் தேவைன்றது வந்து அவசியமற்றதுன்னு இல்லை. அதான் தேவை இருக்கலாம், மனம் இருந்தால் போதும், நல்ல இதயம் இருந்தால் போதும். அதான் சேவை செய்கிறதுக்கு மனம் தான் வேணும், அரசியல் தேவைன்றது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்படி இருக்கும்போது தென்னிந்தியாவிலிருந்து கலைஞர்கள் எல்லாம் இலங்கைக்கு அழைத்து வராங்க இசை நிகழ்ச்சிகள். அப்போ டிக்கெட்டுகள் விலையை பற்றி அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, தெரியும். சாதாரண ஒரு குடிமகனுக்கு போய் பார்க்க முடியாது.
தினமும் அல்லது மாத சம்பளம் எடுப்பவருக்கு கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைகள் இருக்கு. அந்த 3 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போகணும். ஒரு பிள்ளையை விட்டுட்டு இன்னொரு பிள்ளையை கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ முழு குடும்பத்துக்குமே அந்த இசை நிகழ்ச்சியை பார்க்க போக வேண்டும் என்றால் மாத சம்பளம் அதுக்கே போயிடும். இல்லாட்டி வட்டிக்கு தான் வாங்கணும், இல்லாட்டி கை காலில் இருக்கிறத அடவு வைக்கணும். இப்போ நான் கேட்குறேன், இப்படி அந்த டிக்கெட் அதாவது விலையை அதிகரிக்காமல் அந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது. நிச்சயமாக அதிகமான விலைக்கு தான் அந்த டிக்கெட்டுகளை விற்க வேண்டி இருக்கும். ஆனால் அங்கும் கூட ஏன் நமது கலைஞர்கள் யாராவது பாடுவதற்கு அனுமதிப்பதில்லை? அது என்ன காரணம்? அதில் வந்து இப்போ கிட்டத்தில் நடந்த இதில் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நமது கலைஞர்கள் வந்து பாடுறதுனா இப்போ நம்மளுக்குன்னு ஒரு அதுதான் சொன்னேனே, நாங்கள் வந்து அந்த பிராண்டை நாங்கள் க்ரியேட் பண்ணலை. நம்ம லோக்கல் சாங்ஸை வச்சு நல்ல பிராண்டோட சினிமா அப்படி வளர்ந்துருந்தால் நம்மளும் அதில் ஈக்குவலாக பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த பசங்க இந்த ரேப் பண்ணுற பசங்க அந்த மாதிரியான பசங்களுக்கு இப்போ நிகழ்ச்சிகளை வாய்ப்பு வருது. இப்போ கிட்டத்தில் கூட நடந்த இசை நிகழ்ச்சியில் இலங்கையினுடைய பலரை தென்னிந்தியாவில் போயிட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த வாகிசன் அவங்களெல்லாம் அந்த கிட்டத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் பாடினாங்க. அப்போ அவங்க பிராண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அது எங்களுடைய கலைஞர்கள் பிராண்ட் பண்ணுறாங்க இல்லைங்கிறீங்க, பிராண்ட் ஆகுறாங்கல்ல. அதோட நம்முடைய கலைஞர்கள்ட்ட ஒரு சில வீக்னஸ் இருக்குது. அதாவது நம்ம வந்து முறையாக கற்றுக்கிறாமல் சும்மா கொஞ்சம் நாங்கள் ஸ்டேஜில் பாடிட்டா நம்ம இதை கண்டினியூ பண்ணிடலாம், லாங் டேர்ம் போயிடலான்னு ஒரு இதிலே இருப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கங்க, இன்னுமே சிங்கர் கார்த்திக்காக இருக்கட்டும், சிங்கர் ஹரிச்சரனாக இருக்கட்டும், இன்னமும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க பெரிய சிங்கர்ஸ் தான், இன்னமும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா அவங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து கற்றுக்கிற மாட்டாங்க. ஒரு சிலருக்கு ஒரு டிவியில் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டா ஓகே, அது நான் ரைட், இது தான் நான். இதே இவங்களை போய்ட்டு ஒரு ரெக்கார்டிங்கில் பாட வைக்கும்போது தான் தெரியும் அவங்களோட குவாலிட்டி என்னென்னு. ரெக்கார்டிங்கில் பாடும்போது தெரியும், ஆஹா இவங்க இந்த ரேஞ்சு தான். ஸ்டேஜில் பாடுவாங்க, ரெக்கார்டிங்கில் தான் உண்மையான அவங்களுடைய திறமை தெரியும். அப்போ அதனால நான் நம்ம கலைஞர்களை பிராண்ட் பண்ணுறதும் கம்மி. அப்போ அதுக்குன்னு அதோட அந்த ஈவெண்ட் பண்ணுறவங்க வந்து ஏன்னா அவங்க இப்படி தானே, அவங்க பிஸ்னஸ் நோக்கமாக பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட வந்து இப்படி பிஸ்னஸ்காரங்கள்ட்ட மனசு இருக்காது. ஒரு சில நேரத்தில் வாய்ப்பு கொடுத்தா நம்ம தான் அதை கிராப் பண்ணி அதை பண்ணிக்கணும். மற்றபடி அவங்க வந்து அங்கேருந்தே சில டீமாக வருவாங்க. இன்னொரு 2வது அவங்க வந்து ஒரு டீமாக வரும்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு டீமாக வரோம், இடையில வேறு யாராவது இப்போ இஷ்யூவாக இந்த போட்டால் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதுவாகிருன்ற ஒரு இஷ்யூ இருந்துச்சு. முன்னெல்லாம் வந்து நான் ஸ்ருதி இசைக்குழு நாங்கள் வாசிக்கும்போது சுசீலா அம்மாலேருந்து சவுந்தரராஜன் சார், மற்ற மலேசியா வாசுதேவன், உன்னிகிருஷ்ணன், ஃபஸ்ட்டு கார்த்திகை கூட நான் தான் கூப்பிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வெங்கட் பிரபு, ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவுக்கு நான் தான் கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அவங்கெல்லாம் வச்சு கச்சேரியெல்லாம் பண்ணும்போது அப்போ நாங்கள் எங்களோட பேண்டு அவங்க வந்து பாடுவாங்க. அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் காலகட்டத்தில் அப்படியே இல்லாமல் போயிடுச்சு. அது அப்படியே கொஞ்சம் என்னென்னா அது அவங்க அங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அப்படி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. மற்றது ஸ்பான்சரும் அதோட ஸ்பான்சரும் வந்து இந்தியா கலைஞர்கள் வந்தால் தான் ஸ்பான்சர்ஸும் கொடுப்பாங்க. நம்ம தமிழ் கலைஞர்கள் போயிட்டு நம்ம லோக்கல் இது பண்ணும்போது ஸ்பான்சர் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதனால இவங்களை என்ன பண்ணுறது, இங்கே ஆர்கனைசர்ஸும் சரி ஓகே இந்தியா கலைஞர்களே போட்டு இதை கச்சேரி பண்ணி முடிச்சிருவோம். ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும், இவங்க விளம்பரம் வேணும். அப்போ அங்கேயும் நம்ம இது பண்ணி தான் இருக்கோம். ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் 3ஆம் தரப்பாகவே தள்ளிப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு விஷயம், இன்று 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு முக்கியமான அரசியல் கட்சியின் இசை நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த இசை நிகழ்ச்சிக்கு தென்னிந்தியாவிலிருந்து கலைஞர்கள் வரார்கள். அதிலே எங்களது ரகுநாதன் மாஸ்டர் பாடுறாங்க. இவரை அந்த மூளையில் போட்டிருக்காங்க, அந்த போஸ்டரில் போட்டுட்டு இந்திய கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நம் நாட்டு கலைஞர்களுடன் இந்திய இசை நிகழ்ச்சி என்று போட்டால் என்ன? ஒரு சின்ன ஒரு கேள்விதான். அதுதான் என்ன காரணம் வந்து மக்களை வரவழைக்க. ஆமாம், வரவழைக்க. இந்திய கலைஞர்கள்னு போட்டால் கண்டிப்பாக நம்ம ஆளுங்களும் போவாங்கல்ல. நம்ம லோக்கலில் யாராவது பாடுவோம், நாங்கள் பாடுறோம், இன்றைக்கி நான் இப்போ ஸ்ருதி பிரபாவினி கச்சேரினா அவன் டிக்கெட் எடுத்து வரமாட்டான். ஆனால் அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வந்தால் கலைஞர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அளிப்போம். அது பெரிய விஷயம், வரவேற்கணும். அதான் கலைஞர்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு வரணும். இப்படி தானே இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இப்போ கிராஃப் எடுங்க. இப்போ தென்னிந்திய சினிமா வந்து இன்றைக்கி 100 வருஷம் கடந்து போனாலும் இன்றைக்கி தமிழ் சினிமாவிலேருந்து வந்து இப்போ எல்லா ப்ரொடியூசரும் வந்து கேரளாவுக்கு போகிறாங்க.
ஏன்னா வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஹிட் ஆகினதுக்கு அப்புறம் எல்லா ப்ரொடியூசர்ஸும் இங்கே வச்சு 100 கோடி கொடுத்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவங்க 100 கோடி கொடுத்து 10 படம் எடுத்துக்கிற மாதிரி போயிட்டாங்க இப்போ எல்லாரும். இப்போ நிறையா தெரிந்த சினிமாவில் ஒரு 60-70 ஷூட்டிங்ஸ் போய்கிட்டு இருந்தால் இப்போ 30 ஷூட்டிங்ஸ் தான் நடக்குது. இப்போ நிறைய வாய்ப்புகள் அங்கே கம்மியாகிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வரணும். ஒரு கிராஃப் மேலே போனால் கீழே வரணும் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும்னு நான் நம்புகிறேன். நம்ம கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த நேரம் நாங்களும் பிரகாசிக்கலாம், வச்சு செய்வோம்னு சொல்கிறேன். நிச்சயமாக இன்றும் எங்களுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு பாடகர், அதே போன்று இயக்குனர், அதே போன்று இசையமைப்பாளர், அது மட்டும் இல்லாமல் தற்போது சிங்கள படத்தொன்றை இயக்கி கொண்டிருக்கின்றார். இலங்கையில் இருக்கக்கூடிய முன்னணி கலைஞர்களை வைத்து ஒரு சிங்கள படத்தை இயக்கி கொண்டிருக்கின்றார். இவ்வளவு திட்டங்களோடு உங்களது பயணம் வெற்றி பெற வேண்டும். இறுதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? தமிழ் ரசிகர்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்க நாங்கள் சோர்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த படைப்பை கொடுக்குறோம். ஸோ தென்னிந்தியா பொருட்செலவுக்கு வந்து இங்கே ஃபண்ட்ஸ் இல்லாட்டியும் இங்கே வச்சு அந்த தகுதிக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள். நீங்கள் போய் ஒரு தடவை பேசுங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சாங் போட்டால் கூட அதை ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் மன்னிக்கவும் குறுக்கிடுவதற்கு ஒரு விடயத்தை தயவுசெய்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அதான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எந்த ரேஞ்சில் இப்போ இன்றைக்கி ஒரு படத்துக்கே தனியாக கோடி வாங்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு சாங் பண்ண கூட போனால் கூட நாங்கள் ஒரு அமௌண்ட் சொன்னால் ஐயோ இல்லையே அப்படியெல்லாம் பண்ணேன், இவ்வளோ தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. இப்போ இன்றைக்கி கூட நான் ஒரு 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 அரசியல் சம்மந்தப்பட்டவருக்கு ஒரு பாடல் பண்ண போயிட்டு நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன். அப்போ அவங்க இல்லை நாங்கள் மினிஸ்டர் ஆட்கள் அப்படி இப்படினாங்க. ஓகே, நான் விட்டுட்டேன் அதை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் எங்களுக்கும் மதிப்பு கொடுத்து எங்களோட கலைஞர்களையும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா அவசரமாக எங்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது எங்களை. அதாவது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா அது ஊடகங்களும் தான். எப்போயாவது மியூசிக்கல் ஷோ தேவைன்னா அந்த நேரத்தில் நம்மளை தேடி வாருது, அந்த பேண்டை போட்டு அடிப்போம், இந்த பேண்டை போட்டு அடிப்போம் அப்படின்னு. மற்ற இல்லாட்டி அவங்க இங்கே லோக்கல் ஏதாவது அங்கேருந்து பட்ஜெட் இல்லை அப்படி இப்படிங்கிற நேரத்தில் இங்கே தூக்கி போடுறது, கருவேப்பிலை மாதிரி தூக்கி யூஸ் பண்ணிப்பாங்க. அது மற்ற நேரத்தில் அவங்கள கணக்கில் இந்திய கலைஞர்களை தான் வச்சு எல்லாம் செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்ற நாங்கள் எப்போவும் வந்து கருவேப்பிலையாக இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. பட் எங்களுக்கும் கருவேப்பிலைக்கும் ஒரு விஷயங்கள் அதுக்குள்ளேயும் அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. எமது நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்ட ஸ்ருதி பிரபா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நானும் இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த பிரேமுக்கு நன்றி. நிச்சயமாக நன்றி. சரி, இன்றும் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி நிறைவடைய போகின்றது. நிகழ்ச்சியின் தயாரிப்பில் பிரசன்னா மற்றும் கவின்சாந்த் ஆகியோர் உதவி இருந்தார்கள். அதே போன்று சியத்த டிவி நண்பர்கள் உதவி இருந்தார்கள். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.